ஆம்பளையல்னா அப்படியே பல்ல இழுச்சுக்கிட்டு பேசுவியே. என்ன ஒருத்தன் கூட சிக்கறான் இல்லடி. என்ன ஒருத்தன் கூட சிக்க இந்த உடம்புக்கா ஒருத்தன் கூட சிக்கலைங்கற? நானும் காரைக்குடி கக்கூசு, புதுக்கோட்டை கக்கூசு, மாடுதவணி கக்கூசு. எரும மாடு. அங்க எல்லாம் எதுக்கு போன? எல்லா கக்கூசுலயும் என் போன் நம்பர் எழுதி வச்சேன். அடி பாரு. அவனாவது ஒரு இழுச்சா பைய போன் அடிச்சிர மாட்டான். அடிச்சாம் பாரு ராத்திரி ஒருத்தி அடிச்சாண்டி. டாக்டர்னே. சரி. எனக்கு குஷி குண்டிய தூக்கிருச்சு. என்னது? சிக்கிட்டேன் பெரிய ஐட்டமா சிக்கிருச்சுன்னு. ஏய். கொட்டு பட்டாலும் மோதிர விரல்ல கொட்டு போடணும். அவன் போன பண்ணிக்கிட்டு கேட்டேன். என்னன்னு? ஹலோ. மூலம் பௌத்திரமான்னு. அடியே. இப்போதே போனது அடிக்கிறியா அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா இல்லையா? போன் அடிக்கிறவளே. சரி அட்டெண்ட் பண்ணி பேசுறீ. ஹலோ. சொல்லுடி. டாக்டரா? ஆமாடி. ஏன் செல்லம் எப்போ வர்ற நீ நம்ம ஆஸ்பத்திரிக்கு? எதுக்கு கிட்னியை கலவங்கவா? இல்லடி உனக்கு நான் ஊசி போடலாம்னு இருக்கேன். எதுல வாயிலையா குண்டிலையா? நீ வாயில ஒரு கைடியா உனக்கு எதடி பிடிக்கு இருக்கட்ட. அம்மா வராங்களாம்ல. அம்மால கூட்டிட்டு போயிருவோமா? நல்ல பொம்பளை புள்ள அடக்க ஒடுக்கமா தாவணி பவுடர்லாம் போட்டு நல்லா இருக்க. வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்து. இப்படி வாய் பேசினேன்னா போன கிழமை இருந்து புதன்கிழமை அனுப்பி விட்டுருவேன். வாய் பேசினாலும் தூக்கி போட்டுதான் குத்துறாங்க. வாய் பேசினாலும் புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமி நீதானே. மாப்பிள்ளை கையால நீ வாங்கு மன்மதன் போட்டானே மல்லிகை பூவாலா சிவிசினுக்கு எடுத்து பூவ முடிச்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமி நீதானே. கேட்கவில்லையே மனசு ஒரு சேரத்தான் நினைக்கும் சூடு ஏறிடும் வயசு. சொப்பனமோ தந்ததொரு தொந்தரவுதான் வந்ததடி மன்மதனின் உத்தரவுதான். கூடினா பிரியாது வேறதும் தெரியாது. சிவிசினுக்கு எடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே வருவானே. நமக்குள்ள வழக்கு சேர்ந்து பேசத்தான் நினைக்கும் விடிய போகுதே கிழக்கு. அத்தனையும் மொத்தத்திலே அள்ளி எடுப்பி உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சு சுமப்பே. ஏறினா இறங்காது மனசுதான் கிறங்காது. சிவிசினுக்கு எடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த சுமங்கலியா இருக்கணும் ரெண்டு பேருமே. அதெல்லாம் இருக்கட்டும். எங்கடி சுமங்கலியா இருக்கிறது? ஏன் என்னடி ஆச்சு? புருஷனே இல்லாம எங்கடி சுமங்கலியா இருக்கு? ஏன் உன் புருஷங்க எல்லாம் எங்க போனாங்க? பூரா நோண்டி விட்டு போயிட்டாங்க. புருஷங்க எல்லாம் எங்க போனாங்கன்னா அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன அப்படி கேக்குறீங்க? கல்யாணம் ஆயிருச்சு அவளுக்கு. எனக்கு தான் கல்யாணம் ஆன உனக்கு ஆகலையா? இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? பொய் சொல்லாதடி. ஒருத்தனு நோந்து பாக்குற அல்லச்சி இந்தியும் பாக்குற கல்யாணம் ஆயிருந்தா தான் தொங்கி இருக்குமே. அது என்ன மோந்து பாக்க சந்தனமா? இதுலதான் செத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏய் நான் இருக்கேன் கவலைப்படாத, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நீ எனக்கு அத்தை வேணும். உன் இன்ஜின் பழுதாகி போச்சு. ஏண்டி உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஓடுது இன்ஜின்? அது நீ காரைக்குடி பெம்மினால் லேத்து இருக்குல்ல, அதுல உன்கிட்ட பிஸ்டனை கடைய பாவாடை கீழே போட்டு பேசவே மாட்டேன். எனக்கு இன்னமே தெரியல. அடிப்படுத்த முண்டை பொழுதுக்கும் தூக்கிக்கிட்டே திரியற. பாடி
என்னத்தை கொண்டு போற? இப்படி கொலுச கால்ல காட்டாத, கழுத்துல செயினை போட்டு கழுத்து அறுத்துட்டு போறேன். கால்ல இப்படி வெள்ளி கொடை போட்டேன்னா காலை வெட்டிட்டு போயிருவேன். என் காலை வெட்டினாலும் சரி, இதை வெட்டினாலும் சரி. என்ன பண்றது? அது சங்கத்து கக்கூசில வைக்க முடியலப்பா, காலு வழுக்குது. அம்மா முடியாங்கம்மா, முடிஞ்சிச்சு. மத்த மேட்டர்லாம் முடிஞ்சிச்சு. என்ன விஷயம்னு தெரியுமா? என்னம்மா? அப்பா நம்மள எல்லாம் கண்ணுக்கிறதுமா காவலுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு? ஏய் அடியே, நான் இது வரைக்கும் காட்ட பார்த்ததே இல்லடி. நீ? நான் இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனதே இல்லடி. எத்தனை பிராடு சொல்றாவா? நான் எதுக்கு காட்டுக்குள்ள போறேன்? நீ யாராவது காட்டி பாத்துக்கிறியா? நீ இல்லையே இல்லையே, சனியை முடிச்சு வந்து, அதாவது என்னமோ இல்ல சொல்றாங்க, சந்தைக்கு போனா செருப்படுத்த இருந்தா சனியை முடிச்ச தலையில விழுகும் சொல்றாங்க. அது மாதிரி ஒண்ணும் சிக்குதுல, ஒண்ணு அமையுது இல்ல. ஏய், காட்டுக்குள்ள முத போகணும்னு சொன்ன உடனே பயமா இருக்குமே. அப்படியே பயந்துருச்சு எனக்கு. முத போகல பயமா இருக்கு மாடி. அதுக்கப்புறம் ஒரு தடவை போயிட்ட மணி, வீட்டுல இருக்க முடியாது. அப்படியே புழு நோண்டுனா எப்படி இருக்கு உனக்கு? அப்படி ஆச்சா? என்னன்னு தெரியல, எனக்கு அப்படித்தான் இருக்கு. காட்டுக்குள்ள பெருசா இருக்குமாம்ல. ஏய், இல்லடி, பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குங்களாம். நம்மள பார்த்தா அது செத்துற. நம்மள நீ ஏன் எங்கள சொல்ற? உன்னைய மட்டும் சொல்லு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இருந்தாலும் தனியா போறோமோன்னு பயந்துகிட்டே வந்தேன். கூட்டமா போனா ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. யாரு செய்யல அப்படி கண்டுபிடிக்க முடியாது. பயந்துகிட்டே இருந்தேன். அச்சச்சோ, இன்னைக்கு யார் வர்றாங்களோ எப்படி வர்றாங்களோ அப்படிலாம் நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். கல்லல இருந்து வண்டியில ஏறும்போது முதல்ல ஓ முகரைய பார்த்தறாங்க. வண்டியில கிராஸ் ஆயிருப்பனே, அதுக்கு பின்னாடி என்னடா வேணா ஒரு புள்ளையிலன்னு பார்த்தா ஆளாளுக்கு தனித்தனியா வந்து என் முகரைக்கு பின்னாடி ஒரு ராம முகரை இருந்திருக்குமே. ஆமா, அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க வர்றாங்க. அதனால இந்த இடத்து பக்கமா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படி இருக்கு? உனக்கு எப்படி? ஒரு இடத்துல கிடக்க மாட்டேங்குது. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இதுல ஓயாம அடிக்காத பம்பரக்கட்டை ஆணி வச்சிருக்கேன், குத்திப்படும். என்னடி குத்துது? ஆணி புடுங்கலடி. அம்மா, உங்களுக்கு சந்தோஷம். ஆமா, இவளுக்கு மகிழ்ச்சி. எனக்கு எப்படி தெரியுமா? உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறடி. சொன்னா தானே தெரியும். பாச்சாம 1 மணி ஆச்சுனா பாதி சாமோ நடிச்சாமோன்னு கூட சொல்றீ. நம்ம பக்கத்து அப்படிதான் சொல்லுவா. 1 மணிக்கு என்னடி பண்ணுது? டாங்குன்னு எந்திரிச்சிருது. என்னடி சொல்ற? எனக்கு அப்படி தாண்டி இருக்குது. ஏண்டி குச்சி எடுத்து அடிக்க வேண்டியதானே? சில சமயம் கெட்ட சொப்பனமா தட்டு, சில சமயம் மூசுன்னு அழுக ஆரம்பிக்குது. பாவடை கையிலாம் தொப்புன்னு நடந்துச்சு. இல்ல, வேலை முடிச்சுட்டு போன கிளுகிளுப்பு எடுத்து ஆட்ட வேண்டியதானடி. நீ வந்து ஆட்டி விடுறீ. வெயிட்டா மனசு நிறக்க கட்டி பறக்குது சரிதானா? உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. இப்படி நானதில்லை, புத்தி மாறி போனதில்லை, உன்னை பின்ன நேர்ந்ததில்லை, மூக்கு முனி வேந்ததில்லை, கண்ணு பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படம் படக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, கேட்டாயோ. லலலலலா
உண்மை சொல்லு பொன்னி என்ன யார செய்ய உத்தேசம் உங்களுக்குள்ள வந்து வந்து போவதென்ன கட்டுமரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன கட்டுத்தறி காலே நானே கண்ணு குட்டி யானேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே சொல் பொன்மானி அடியாத்தாடி இள மனசு நிறக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி ஒரு அல வந்து மனசுல அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு ஓடி ஆனந்தம் யாரோ அடியாத்தாடி இள மனசு நிறக்க கட்டி பறக்குது சரிதானா அடியம்மாடி பறவைகளா வந்துருச்சு ஒரே விரட்ட விரட்டிடுமா ஆலோளமோ ஆலோளமோ ஆலோளம் ஆலோளம் இந்த செம்பனூர்ல லட்சுமி அவங்க தான் எங்களுக்கு வள்ளி வேணும் கேட்காம போட்டிய கேட்டா போட்டிய கேட்காம போட்டியா அட எதுலதான் போட்டிய ஏன் வந்தீங்க எதுக்குதான் வந்தீங்க ஏய் இருக்கிற கொஞ்சம் பேரா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நல்லா அமைதியா உட்கார்ந்து ரசிக்கிறாங்க சும்மா சரிங்க சிரிச்சு விளையாடுங்க யாரும் கேஸ் எல்லாம் போட போறது இல்ல அப்படி இல்லடி. நம்ம அவங்க சிரிக்கிறத பார்த்தா நம்ம எப்படி விளையாடுறது சரி, அவங்க சிரிச்சாதான் எனக்கு வேகம் கிளம்பும் அந்த 5 பேர் மட்டும் கூர்மையா பாத்துக்கிட்டாங்க மகளிர் குழு மாதிரி உட்கார்ந்து காலையில எல்லாருக்கும் காஞ்சிபுரம் பட்டு ஏன் சாருவா அம்மா பள்ளியம்மா ஆடணும்ங்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில அப்படிலாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த ஐயாவை கேட்டு பாருங்க ஆட சொல்லுமா வேணாம் ஐயா அவர் டோட்டலா நீங்க பேக்க தூக்கிட்டு போங்க பண்றாரு நல்லாட்டா அப்படி சொல்லு போட்டாரு வாரு நம்ம ஒரு காரணே பூரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது என்னடி இது உங்களுக்கு தெரியாது நம்ம என்னோட லவ்வர் அங்க உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட கேட்போம் அப்ப ஆடவா அங்க ஒரு கண்ணாடியை போட்டு உட்கார்ந்து ஆனா உனக்கு தொடக்கி வர ஆளு நீ விரும்புற ஆளு எல்லாம் என்னடி இப்படி இருக்கு நம்ம கிட்ட வந்த பிறகுதான் இப்படி ஆவாங்கன்னு நினைச்சா வர்றப்பே இப்படித்தான் இல்ல அது பிரச்சனை இல்லாத விஷயமா எந்த கரைச்சலும் கொடுக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அது பாட்டுக்கு எதுவும் வலுவானவங்க எனக்கு காதலிச்சனா எதிர்த்துட்டு ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படியால இத்தனை வருஷமா நீ காலம் நடத்துறனா பெரிய விஷயம் தாண்டி போட சொல்றேன் ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் ஆலோலமே ஆலோலமு ஆலோலமு ஆலோலம் ஆலோலமே எனக்கு எப்படி மாமா ஆடும் பூரா டூப்ளிகேட்டா இருந்தா ஆடாது மாமா ஆமா நீ இன்னமும் ஒரிஜினல் நினைச்சுக்கிட்டு இப்படி தூக்கிக்கிட்டு வேட்டியை தூக்கிக்கிட்டு போனா என்ன அர்த்தம் நீர் பாசனம் பண்ண போகிறா விரல விட்டு நீக்காத மணிமேகலை ஏய் டாடி நாங்க என்ன எப்படி ஆடுறோம் நீ என்ன வேற மாதிரி அடிக்கிறீங்க இல்லம்மா எனக்கு எப்போதுமே இந்த உச்ச நேரத்துல உச்சி வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இதுல வெயில் நேரம் ஆரம்பிச்சிருச்சு ஆமா இந்த லெவல்ல இருக்கும்போது எனக்கு வந்து ஓ உனக்கு இப்ப இப்படி வேலை செய்ய மாட்டேங்குது நரம்பு தளர்ச்சியா இருக்கா இல்ல இல்ல ரத்த ஓட்டம் எனக்கு ஸ்டக் ஆயிரும் சரி அதுக்கு அப்ப அதுக்கு மேலோட்டமா அப்படி கொடுத்துன்னு வச்சுக்க பீத்துன்னு கிளம்பி ஏர்த்தா என்ன சின்னஞ்சீரி
அந்த அங்க ஒரு பச்சையா நீலமா தொங்குது அதுவா? பச்சை நீலம் என்ன மாத்திர எல்லாத்தையும் ஏம்மா இந்த பாருங்கம்மா பச்சை கலர் பூவு, அங்க பாருங்க பச்சை லைட். போட சொல்றேன். சின்னஜீரி சிட்டிகளா செம்மருந்தி கூட்டங்களா வட்டமிடும் பறவைகளா திரிகதிரை கொய்விகளா ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் ஆலோலமே ஆலோலமே என்னடி எந்த பறவையும் போற மாதிரி தெரியலடி. இந்த பறவைலாம் போக காலையில காசு எடுத்துறாங்க. இந்த போக அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல நம்ம வாங்கணும்ல. இந்த பறவைகள்லாம் ஏன் தெரியுமா அவ்வளவு ஷார்ப்பா அமைதியா இருக்கு? ஏன் வீட்டுல உள்ள இம்சைக்கு இந்த இம்சை போதும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கு. இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா இருப்போம்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க போகலன்னு என்ன, நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா போறோம். போயிடணும். என்ன ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நின்னுக்கிட்டு ஆளோளம் சோன்னு சொல்லி பறவைகளை விரட்டும். என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு பறவைகளை விரட்டும். ஒரு விஷயம் கவனமா கேட்டுக்கங்க ரெண்டு பேரும். நாடகத்துல கதை கேட்டியா? இல்ல இல்ல உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கவனமான ஒரு விஷயம் சொல்றேன். நோட்டீஸ் த பாயிண்ட். என்ன நோட் பண்றேன். பட்டு வண்ண சிட்டு தவ முனிவர்கள் தவ ஞானிகள்லாம் வரக்கூடிய இடம். வாவ். என்னடி இல்ல இல்ல அப்படி யாராவது வந்தா என்னைய கூப்பிடுங்க. சரி. வேற யாரு வந்தா நீங்களே பாத்துக்கிறீங்க. நாங்க ரெண்டு பேரும் காலை வாரி விட்டு மல்லாக்க போட்டு நானும் உங்க கூடயே வந்துடுறேன். இவள மட்டும் தனியா அனுப்புங்க. ஏன்னா இவ அங்க கூட்டிட்டு போய் என்னை கொண்டு போவா. நீ கொன்னா பத்தாது என்னைய. நான் கொல்றேன். போவோமா? போவோமா? சோ